friends, welcome to AtoZ Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான மில்க் ஷேக் தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பப்பாயா மில்க் ஷேக் எப்படி செய்யறதுதாங்க பார்க்க போறோம். பப்பாளி பழம் பாத்தீங்கன்னா நம்ம வெறுமனே சாப்பிடலாம். ஆனா இப்ப இருக்கிற கோடை காலத்துல இப்ப அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி நம்ம மில்க் ஷேக் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உடல் வெப்பநிலை வந்து குறையுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த புது விதமான ரெசிபிங்க. இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாருங்கள், இந்த பப்பாளி மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பப்பாளி பழம் பார்த்தீங்கன்னா 1/4 பழ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். மேலே இருக்கிற தோல் எல்லாமே சீவிட்டு உள்ளே இருக்கிற விதைகள் எல்லாமே எடுத்துன்னு நான் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. சுகர் வந்து பப்பாளி பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுகர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சுகர் கம்மியாக எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப் வந்து எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு நான் வந்துட்டு பால் வந்து எடுத்துருக்குறேங்க. இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு பப்பாளி பழம் வந்து முழுசாக இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஏன்னா நம்ம அப்படியே போட்டு அரைக்க முடியாது, அதனால் பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்தளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த பீசஸ் வந்து அப்படி கட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த பப்பாளி பழம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த பப்பாளி பழம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ நன்மைகள் வந்து தருது. இந்த பப்பாளி பழத்தினுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் வந்து ஐ பட்டனில் தரேங்க, பார்க்காதீங்க, அதையும் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லது. பப்பாளி பழம் இனிமேல் எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணாதீங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லதுங்க இந்த பப்பாளி பழம். இப்போ இந்த பப்பாளி பழம் வந்து நம்ம வெறுமனே சாப்பிட்லாம், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கணும்னா இந்த மாதிரி மில்க் ஷேக் இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கலாம். அதுவும் இந்த மாதிரி சம்மர் டைமில் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே நல்லதுங்க. இப்போ அதனால தான் நான் இன்றைக்கி இந்த பப்பாளி பழம் மில்க் ஷேக் வந்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மில்க் ஷேக் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு மிக்சி ஜார் வந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கட் பண்ண பப்பாளி பழத்தை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ பப்பாளி பழம் வந்து கட் பண்ண பீசஸ் எல்லாமே இது கூட நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இது கூட நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் வேணும்னா நீங்கள் வெல்லம், நாட்டு சக்கரை இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. பப்பாளி பழமும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கிறதுனால கம்மியான ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு நான் வந்துட்டு பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. 1/2 கப் அளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப் வந்து போடுறேன். உங்களுக்கு ஜில்னஸ் வேணும்னா ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஐஸ் க்யூப் எல்லாமே நீங்கள் வந்துட்டு செஞ்சுக்கலாங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி மில்க் ஷேக் வந்து எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டேன். இப்போ சூப்பரான மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிருக்கு. இதை இன்னொரு டம்ளருக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேங்க. பாருங்கள், அப்படியே ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து அப்படியே அந்த பழத்தோட கலர் அப்படியே கிடச்சிருக்குது. நம்ம வந்து கடையில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறத விட இந்த மாதிரி வீட்லேயே நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து ரெடி பண்ணி குடித்தோம்னா ரொம்பவே நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவும் நல்லதுங்க. அது இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் செஞ்சோம்னா ரொம்பவே நல்லது. இப்போ பாருங்கள், சூப்பரான அட்டகாசமான கலரில் வந்து நமக்கு பப்பாளி பழம் மில்க் ஷேக் வந்து கிடச்சிருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், ரொம்ப சிம்பிளான மெத்தடு. இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி குழந்தைகளுக்கும் பிடிச்ச மாதிரி இந்த கூல்ட்ரிங்க்ஸை நீங்களும் செஞ்சு கொடுங்க. இந்த ஜூஸ் வந்து நீங்களும் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லதுங்க. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு புதுவிதமான ரெசிபிகள் வேணால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.